எல்லாரும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுறேன். நீங்க நம்ம பார்க்க போது நேத்து ஏதோ பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சாமா. பத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து விடாமுயற்சியிலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெய்லரை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டுட்டோம். ஒரு ரியாக்ஷன் வீடியோ தேவையில்ல அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது ரிவ்யூலே நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திக்கிச்சு லிரிக்ஸ் வந்து அந்த படத்துடைய மெயின் தீம் ஓரியன்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்ற விஷயங்களை வந்து பேசலாம். சரியா? பாருங்கள், பார்ப்போம், பேசுவோம். மகிழ் திருமேனி ஒன்னு சொல்ற தப்பா நினைக்கக்கூடாது. இதை கரெக்டாக தீ மியூசிக் முன்னாடி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஜித் சார் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறதுக்காக படம் பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் எல்லா படங்களையுமே நம்ம அதை ஒன்று மட்டுமே சொல்லிட்டு இருக்கனால அது ஆடியன்ஸ் எந்தளவு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம அதை டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். ரத்தம் ஒரு சொட்டு இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. விடாமுயற்சி see my destiny just testing me. I've got so much more left in me. Yo, impossible is the word of murder. This year I'm with a certain hella I'm relenting, putting in the work 24/7 in the phone, winning every opinion, really shine. I'm a fire off, so better watch out. This a high ground, you ain't never gonna see me block out. சரி, இதில் என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அதை வந்து சில விஷயம் சொன்னோன்னா நிறைய பேர் வந்து கோச்சிப்பாங்க நம்மக்கிட்ட. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால நான் சொல்கிறேன். என்னென்னா, விடாமுயற்சி, துணிவு, வலிமை, அதுக்கப்புறம் என்னது வீரம், இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட்டுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்துக்கு பேர் வைக்கிறோம். ஓகே, ரைட், இருக்கட்டும். பட் ஆனால் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் படம் போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு யோசனை வந்து வரலையா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது. நடுவில் இந்த விஸ்வாசம் திரைப்படம் மட்டும்தான் ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு போகுது. ஆக்ஷனே இருந்தால் கூட ஃபேமிலி ஓரியன்டாக போகுது. அதை தவிர்த்து வந்து எல்லா திரைப்படங்களுமே, அதாவது வலிமையாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க இந்த விடாமுயற்சியோட நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஆக்ஷன் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து
ரொம்ப அட்ராக்டிவான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டே போக மாட்டேங்குது அப்படிங்கிறது. லைக்காவுடைய இப்போ வந்து ப்ரொமோஷன் ஒரு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட, அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் அதுதான் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். என்னன்னா, அஜித் சார் வந்து கதைகள வந்து அவருடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள வந்து செலக்ட் பண்ற மாரி தோணுது. ஆடியன்ஸ் அவர்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதை தவிர்த்து அவருடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே கதைய தேடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் புரியுது. இந்த பாட்டு இப்ப கேட்கும்போது, அ சர்வேவாங்கிற ஒரு பாட்டு வந்துச்சே. அது என்ன படம் அது? விசுவாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. இல்ல என்ன படம் அது? நல்ல படமாச்சே. அந்த படம் வந்து பெரிய வேகம். அந்த படத்துல வந்த பாட்டு. ஸோ இந்த மாரி நெறைய பாட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த மாரி விஷயங்கள. நல்லாருக்கு. அனிருத் அவர்களுடைய பாட்டு வந்து எப்பயுமே எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாரியே இருக்கும். எல்லா பாட்டுலயும் இந்த மிக்ஸ் மாரி இருக்கும். அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஆனா அத ரசிக்கும்படியா இருக்கு. "ரத்தம் ஒரு சொட்டு இருந்தாலும் விடாமுயற்சிங்கிற" அந்த வார்த்தைய வந்து ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அழுத்தமாக தன்னுடைய குடும்பத்துக்காகவோ, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போராடுகின்ற ஒரு மனிதன் அப்படிங்கிற மாரி காட்டியிருக்காங்க. அஜித் சாருடைய லுக்லலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. விஷுவலி ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லுக்கு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கிறாய்ங்க. பட் ஆனா, மக்கள் அதுக்கு அடாப்ட் ஆவறதுக்கு தயாரா இருக்காய்ங்களா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே மக்கள் நம்ம ஒண்ணு யோசிச்சோம்னா, அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க. ஸோ, அந்த நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. பட் ஆனா, மகிழ் திருமேனி வந்து இந்த கதை வந்து நான் எழுதின கதை கிடையாது. இது அஜித் சார் வந்து இந்த லைனப் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் நேத்து வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு வேளை உண்மையா இருந்தா, அது ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கு. ஏன்னா, அஜித் சார் கடைசியா ஒரு கதை வந்து எழுதினாரு. அந்த கதை வந்து அசல் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய தாட் ப்ராசஸ்ல எழுதப்பட்டது. ஸோ, அந்த படம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ, அந்த மாதிரி இல்லாம, இந்த கதை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த ரோட் சைட் மூவி அப்படிங்கிற மாதிரி போயிறாம, ரொம்ப சாதாரணமான ஒரு கதை மாதிரி வந்து போயிறாம, அஜித் சார் தன்னை உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அஜித் சார் வந்து ஒரு ரேசரா தன்னை உணர்ந்திருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி நகர்ந்திருக்காரு வாழ்க்கையில. ஓகே அதெல்லாம் எந்தவித தவறுமே கிடையாது. பட் ஆனா ஒரு ஆக்டரா அவர்கிட்ட பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஆனா அந்த பொட்டன்ஷியலுக்கான ஒரு ஸ்பேஸ வந்து அவர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. இப்பயே வந்து லாஸ்ட்டா ரேஸ் நடக்கும்போது அவர் சில வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 4 மாசம் மட்டும் ஒதுக்கி படங்கள் வந்து பண்ணிட்டு அப்புறம் மத்த விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றாரு. அவருடைய பேஷன தேடி அவர் போறாரு. அதுல எந்தவித தவறுமே கிடையாது. பட் ஆனா தமிழ் சினிமாக்கு அந்த 4 மாசம் ஒதுக்குனா கூட ஓகே. பட் ஆனா கதை செலக்ட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் அழகான கதைகள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன். வரட்டும். விடாமுயற்சி வரட்டும். வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா உட்காந்து பேசுவோம். பட் ஆனா எனக்கு தோன்றது அதுதான். இது வந்து ஒரு இவங்க வந்து உடனே 200,00,00,000, 300,00,00,000 அப்படிலாம் ஓடாம, இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். எப்படின்னா, "என்ன அறிந்தால்" திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான். பட் ஆனா, நம்ம எதிர்பார்த்த பயங்கரமான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு படங்கள் கிடையாது. ஆனா நல்ல திரைப்படம். அந்த மாரி தான் இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது, இல்ல வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துரலாமே! எனக்கு இது தோணுச்சு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தோன்றத நீங்க தாராளமா கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ். சினிமா அஜித் சார் கொஞ்சம் ரேஸ்ல போற கான்சன்ட்ரேஷன கொஞ்சம் சினிமாலயும் கொஞ்சம் கரெக்ட்டா போட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆடியன்ஸ்க்காக மட்டும் இல்ல, ஒரு சினிமாக்காகவும். ஏன்னா, விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாப்ல. அப்ப நீங்க தான் இப்போதைக்கு சினிமாவிலயும் இருக்கிறீங்க, பிளஸ் ரேஸ்லயும் இருக்கீங்க. ஸோ சினிமால ஒரு எப்படி சொல்றது, உங்களுடைய பொட்டன்ஷியல் தகுந்த மாரி நல்ல கதைய செலக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மத்தபடி உங்களோட இஷ்டம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. மறுபடியும் சந்திப்போம்.